السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: ولا تطع من أغفلنا قلبه عن ذكرنا واتبع هواه وكان أمره فرطا. صدق الله العلي العظيم. عن ابن عمر رضي الله تعالى عنهما أن النبي صلى الله عليه وسلم قال: وجعل الذل الصغار على من خالف أمري. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். பேரன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே உலகை பொறுத்தவரை ஒவ்வொரு மக்களும் தாங்கள் பின்பற்றி வாழக்கூடிய அந்த மதங்கள், அந்த மதம் சார்ந்த நம்பிக்கைகள், அது ஒரு இறைவனால் உருவாக்கப்பட்டது என்று உறுதி தர முடியாத ஒரு சூழலில் இஸ்லாமியர்கள் பின்பற்றக்கூடிய, இஸ்லாமியர்கள் வாழ்ந்து வரக்கூடிய அவர்களின் வழிமுறை என்பது அது இறைவனால் மட்டும்தான் உருவாக்கி தரப்பட்டது என்பதை ஊர்ஜிதமாக முழுமையாக நம்பக்கூடிய இஸ்லாமியர்கள். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இஸ்லாமியர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வழிமுறை வாழ வேண்டும், யாருடைய வழிமுறைகளை பின்பற்றலாம், அப்படி பின்பற்றினால் அதில் வெற்றி காண முடியும், யாரின் வழிமுறைகளை பின்பற்றக்கூடாது என்பதை குறித்தெல்லாம் திருமறையின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் எடுத்து சொல்லி தருவான். அந்த வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனின் மூலமாக இந்த உம்மத்திற்கு சொல்லித் தரக்கூடிய, நீங்கள் யாரின் வழிமுறைகளை, யாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற தேவை அல்ல, அப்படி பின்பற்றுவது உங்கள் நேர்வழிக்குண்டான ஒரு வழிமுறையாக இருக்கப்படாது என்பதை அல்லாஹ் திருமறையின் வாயிலாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் அழகாக சொல்லித் தருவான். வலா துதி' மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் ذிக்ரினா வத்தபஅ ஹவாஹு வகான அம்ருஹு ஃபுருதா. நபி நாயகமே, யாரின் உள்ளங்களை, நமது சிந்தனைகளை விட்டு நாம் திருப்பி விட்டோமோ, நமது சிந்தனைகளிலிருந்து நாம் மறக்கடித்து விட்டோமோ, அப்படிப்பட்டவர்களுடைய செயல்பாடுகளை, வழிமுறைகளை நீங்கள் ஒருபோதும் பின்பற்ற வேண்டாம், அதை நீங்கள் ஒருபோதும் வழிபட தேவையல்ல சொன்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை அல்லாஹ் இப்படி நிறைவு செய்வான்: வகான அம்ருஹு ஃபுருதா. அப்படி வழி தவறியவர்களுடைய வழிமுறை யார் பின்பற்றுவாரோ அவர் நிச்சயமாக வழி தவறிவிட்டார், அவர் நிச்சயமாக மார்க்கத்திற்கு முரணான காரியத்தை, உண்மைக்கு புறம்பான காரியத்தை செய்துவிட்டார் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையின் வாயிலாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் மிக அழகாக அல்லாஹ் எடுத்து சொல்லித் தருவான். அதுபோன்று அல்லாஹ் திருமறையில் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லித் தருவான்: அரஐத மன் இத்தகத இலாஹஹு ஹவா.
தனது மனோ இச்சையை யார் பின்பற்றுகின்றானோ, தன் மனோ இச்சை யார் பின்பற்றுகின்றானோ அவனை விட வழிகட்டவன் யார் இருக்க முடியும்? நாம் நினைச்ச மாதிரி வாழ்றது மார்க்கம் இல்லை. நமது மனது சொல்லுவது போன்று வாழ்வதும் வாழ்க்கை அல்ல. அதுபோன்று வழி தவறியவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுவது மார்க்கம் அல்ல. மாறாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது கூற்றின் மூலமாகவும் கண்மணி நாயகத்தினுடைய செயலின் மூலமாகவும் எதை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழிகாட்டியாக, எதை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழக்கூடிய வாழ்க்கையை வழிமுறையாக எடுத்து சொன்னானோ அவைகளை தவிர பிற விஷயங்களை அல்லது பிற மனிதர்களுடைய செயல்பாடுகளை பின்பற்றுவது ஒரு மூமினுக்குண்டான அழகிய பண்பல்ல, அது சரியானதல்ல என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையின் வாயிலாக மிக அழகாக அல்லாஹ் சொல்லித் தருவான். ஒரு மூமின் அவன் எப்படி வாழ்ந்தால் வெற்றியாளனாக வாழ முடியும்? திருமறை நமக்கு சொல்லித் தரும். வமா அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் பில்லதி துகர்ரிபுக்கும் இந்தனா ஸுல்ஃபா. உலகத்தில் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய உங்களது பொருளாதாரங்களோ அல்லது நாம் பெற்று வைத்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களோ ஒருபோதும் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு உண்டான நெருக்கத்தை உருவாக்கி தந்துவிடாது. நாம் பொருளாதாரங்கள் நிறைய சேர்த்து வச்சிருக்கிறோம், அது குழந்தைங்க நிறைய பெற்றிருக்கிறோம், இவைகள் ஒருபோதும் துகர்ரிபுக்கும் இந்தனா ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு உண்டான நெருக்கத்தை ஒருபோதும் பெற்றுத்தராது, அதிகரிக்க செய்யாது. மாறாக நீங்கள் மறுமையில் வெற்றி பெற எது வேண்டும் தெரியுமா? எந்த வழிமுறை வேண்டும் தெரியுமா? இல்லாமன் ஆமன வ அமில ஸாலிஹா, யார் ஈமான் கொண்டு அந்த ஈமானுக்கு உண்டான அடையாளமாக இருக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கக்கூடிய நல்ல அமல்களை யார் செய்து வருவாரோ ஃபஉலாயிக லஹும் ஜஸாஉல் லைஃப் பிமா அமிலு, இந்த உலகில் அவர்கள் எந்த நன்மைகளை எந்த நற்காரியங்களை செய்தார்களோ அதற்குண்டான கூலிகளை நாளை மறுமையில் நான் இரட்டிப்பாக்கி தருவேன். அது மட்டுமல்ல, வஹும் ஃபில் குர்ஃபாத்தி ஆமினூன், நாளை சுவனத்து மாளிகைகளில் அவர்கள் நிம்மதியானவர்களாக அச்சமற்றவர்களாக அவர்கள் வாழ்வார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக அல்லாஹ் எடுத்து சொல்வார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இஸ்லாமியன் இந்த உலகில் வாழக்கூடிய வாழ்க்கை இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு வாழ்க்கையாக, வெற்றிக்குண்டான ஒரு காரணியாக அமையப் பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் மிக தெளிவாக எடுத்துரைப்பான். அல்லாஹும் ரசூலும் எதனை ஒரு ஈமான்தாரிக்குண்டான வாழ்க்கையின் வழிமுறைகளாக எடுத்து நடக்க சொன்னார்களோ அந்த வழிமுறையை பின்பற்றினால் மட்டும்தான் இந்த உலகிலும் சரி நாளை மறுமையிலும் வெற்றிக்குண்டானவர்களாக வெற்றி பெற்றவர்களாக இவர்கள் மாற முடியுமே தவிர தனது மனோ இச்சைகளையோ அல்லது பிறர்களையோ பின்பற்றுவதனால் ஒருபோதும் இவர்களால் வெற்றியாளர்களாக மாற முடியாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக அல்லாஹ் எடுத்து சொல்வான். அல்லாஹ் திருமறையில இன்னொரு வசனம் கூட அல்லாஹ் சொல்லி தருவான். வஇதா ரஅய்த துஅஜிபுக அஜ்சாமுஹும், நபியே நாயகமே, சிலர்களுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உடல் பலம் இருக்குது இல்லை, உடல் சக்தி, உடல் பலம். வஇதா ரஅய்த துஅஜிபுக அஜ்சாமுஹும், அவர்களுடைய அந்த பலம் உங்களுக்கு ஆச்சரியத்தை தரும் என்று சொன்னால், வஇ யகூலு தஸ்மா லிகௌலிஹிம், அவர்கள் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பொதுவாக இன்னைக்கு ஒரு பலசாலி தனது பலத்தை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை சொன்னா மக்கள் கொஞ்சம் ஏற்றுக்குவாங்க. அல்லாஹ் தான் சொல்றான், ஒரு சிலர்களுடைய உடல் பலம் அவர்கள் சொல்வதை நீங்கள் செயல்படுத்துவதற்கு உங்களுக்கு தோன்றும் என்று சொன்னால், முடியும் என்று சொன்னால் செய்து பாருங்கள். இவைகளெல்லாம் அதாவது உடல் பலத்தை கொண்டோ பொருளாதார பலத்தை கொண்டோ அல்லது மனோ இச்சையை கொண்டோ இவைகளெல்லாம் பின்பற்றுவது ஒருபோதும் மார்க்கமாக ஆகிவிடாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் எடுத்து சொல்லுவான். சஹாபாக்களை பொறுத்தவரை ஷரியத்தை பின்பற்றுவதில், அண்ணல் பெருமானாருடைய வார்த்தைகளை செயல்படுத்துவதில் எவ்வளவு தூரங்கள்
எவ்வளவு தூரங்கள் முனைப்போடு செயல்பட்டு வந்தார்கள். ஹதீஸ்கள் நம்மால் பார்க்க முடியும். சஹாபாக்கள் இப்படி சொல்வார்கள், நபி நாயகமே, லவ் அமர்தனா அன் நம்ஷி அலல் பஹரி, கடலின் மீது நடப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு ஆணையிட்டால் லம் அஷைனா, நாங்கள் கடலின் மீதும் நடப்போம். கடல்ல கப்பல்ல பயணப்பட்டு போகலாம், சாதாரண நடந்துட முடியுமா? சஹாபாக்கள் அண்ணனும் பெருமானாரை கூற்றை செயல்படுத்துவதில், அண்ணனும் பெருமானார் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் செயல்படுத்துவதிலும் எவ்வளவு முனைப்போடு இருந்தார்கள். வரலாறு பேசும் நபியே நாயகமே, கடலின் மீது நீங்கள் எங்களை நடக்க சொன்னாலும் நாங்கள் நடப்பதற்கு தயங்க மாட்டோம். அடுத்து சொல்லுவாங்க, அவு அன் நுகவ்விர ஃபீஹா லஹுதுனா, கடலின் மீது நடக்க அல்ல, கடலில் எங்களை மூழ்கச் சொன்னாலும் அந்த கடலில் மூழ்குவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் யா ரசூலல்லாஹ். ஆக உங்களை பின்பற்றுவதில், உங்களது காரியங்களை செயல்படுத்துவதில் எங்களுக்கு எந்த விதமான தயக்கங்களும் கிடையாது என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்தவர்கள் அருமை சஹாபாக்கள். அப்படியே வாழ்ந்தும் காட்டியவர்கள் அருமை சஹாபாக்கள். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கியாமத் வரை வரக்கூடிய மக்களுக்கு, மனிதர்களுக்கு அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை ஒரு பாடமாக, ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கின்றான். இன்றைய காலத்தை பொறுத்தவரை அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஈமான்தாரிகள். நமது வாழ்க்கையை பொறுத்தவரை ஷரியத்தின் காரியங்களை பின்பற்றுவதில், அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த காரியங்களை செயல்படுத்துவதில் இவ்வளவு தூரங்கள் நாம் முனைப்போடு இருக்கின்றோமா என்று யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே கொஞ்சம் சந்தேகம்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை குறித்தும் திருமறையில் பேசுவான், நமது செயல்பாடுகளை குறித்தும் அல்லாஹ் திருமறையில் பேசுவான். உலகத்தில் சில மனிதர்கள் வருவார்கள், எப்படி தெரியுமா? யஅலமூன ஸாஹிரம் மினல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தினுடைய லாபத்தை ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருப்பாங்க. இந்த உலகத்தினுடைய லாபத்தை மிக தெளிவா தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் வஹும் அனில் ஆகிரத்திஹிம் காஃபிலூன், மறுமையின் விஷயத்தில் ரொம்ப பொடுபோக்கா இருப்பாங்க. மறுமையுடைய காரியத்தில் ரொம்ப அசட்டைய பொடுபோக்கா இருப்பாங்க. அல்லாஹ் நம்மை குறித்து அல்லாஹ் பேசுறான். இந்த ஆயத்திற்கு கீழாக அல்லாமா ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஒரு கருத்தை மிகுதமான தஃப்சீர்களில், குர்ஆனுடைய விளக்குரைகள் பதிவு செய்திருக்கிறாங்க. என்ன தெரியுமா? இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்கிறத அல்லாமா ஹசன் பஸரி ஒரு சில உதாரணத்தோடு சொல்லி தர்றாங்க. வல்லாஹி, அல்லாஹி மீது ஆணையாக, லா யப்லகு மின் இல்மி அஹதுக்கும் பிதுன்யாஹு, மக்களை பொறுத்தவரை துன்யாவுடைய இல்ம், உலகை குறித்துண்டான அறிவு நிறைய இருக்கும். எந்த அளவுக்கு தெரியுமா? அன்னஹு யுகல்லிபு திர்ஹம அலா லஃப்ரிஹி ஃபயுஹ்பிருக யூசினுஹு, அதாவது உலகத்தில் ஒரு காசு, ஒரு பைசா, இதை எங்க செலவழிச்சா எவ்வளவு லாபம் ஒரு நல்லா தெரிஞ்சிருப்பான் சொல்றாங்க. அல்லாஹ் அந்த ஆயத்தை என்ன சொல்ல வர்றான்? உலகத்தை குறித்து நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு? ஒரு பொருளாதாரம் அதை எங்க பயன்படுத்தினா, எங்க செலவழிச்சா அதனுடைய லாபத்தை இரட்டிப்பா பெருக்க முடியும், நல்லா தெரிஞ்சிருப்பான். மறுமை விஷயத்தில் பொடுபோக்கா இருப்பாங்க. அதுக்கு இப்படி சொல்லுவாங்க, ஒமா யுஹசினு ஐ யுஸல்லியே, தொழுதா என்னன்னு தெரியாது. ஒரு பொருளாதாரம் இருக்குது, ஒரு சில தொகை இருக்குது, அதை எங்க செலவு பண்ணா நாம் அதை இரட்டிப்பா எடுக்க நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பான். ஆனால் அதே வேளையில் ஒமா யுஹசினு ஐ யுஸல்லியே, தொழுதா என்ன நன்மை, என்ன லாபம், அது தெரியாது. இப்படிப்பட்ட மனிதர்கள் பின்னால் வருவார் என்பதை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான் என்பதாக இந்த ஆயத்திற்காக அல்லாமா ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லித் தருவாங்க. உண்மையிலேயே இன்று நமது வாழ்க்கையை யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் ஈமான்தாரிகள் கலிமா சொல்லி இருக்கின்றோம், அதில் எந்த விதமான குறைபாடும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரின் வழிமுறைகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றக் கூடாது என்று சொல்லித் தருகின்றான், யாரின் வழிமுறைகளை நீங்க பின்பற்ற தேவையில்லை, மனைவிச்சியை பின்பற்றாதீங்கன்னு அல்லாஹ் யாருடைய வழிமுறையை பின்பற்ற கூடாது என்று தடுக்கின்றானோ அதை இன்னைக்கு ரொம்ப இலகுவா ஏத்துக்கிறோம். மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய வழிமுறைகளை பின்பற்ற ரொம்ப சிரமப்படுறோம்.
ஒரு ஈமான்தாரி, அந்த ஈமான்தாரிக்கு அல்லாஹ் தரக்கூடிய கண்ணியம் எவ்வளவு தெரியுமா? அவன் உண்மையிலேயே ஷரியத்தை நன்கு புரிந்து நன்கு விளங்கி அந்த ஷரியத்தில் நிலைத்திருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஈமான்தாரிக்கு தரக்கூடிய கண்ணியத்தை குறித்து நபிகள் பெருமானார் நிறைய ஹதீஸ்கள் சொல்லி தருவாங்க. உதாரணத்திற்கு சில ஹதீஸ் நபிகள் பெருமான் இப்படி சொல்லி தருவாங்க. இன்னல்லாஹ கதபல் ஹசனாத்தி வஸ்ஸய்யாத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் நன்மை தீமைகளை அல்லாஹ் எழுதிவிட்டான். அந்த எழுதிய ரப்புல் ஆலமீன் ஈமான்தாரிக்காக வேண்டி அல்லாஹ் சில சலுகை கொடுத்திருக்கான். என்ன தெரியுமா? ஃபமன் ஹம்ம பிஹஸனத்தின் ஃபலம் யஅமல்ஹா கதபஹு அல்லாஹு லஹா இன்தஹு ஹஸனத்தன் காமிலா. ஒரு உண்மையான முஸ்லிம், ஒரு ஈமான்தாரியான உண்மையான முஸ்லிம் ஒரு நன்மையை செய்ய நாடுறாரு, செய்ய நினைக்கிறாரு, செய்ய முடியல. நபிகள் பெருமான் சொல்லி தருவாங்க, அவர் செய்ய நாடியதற்காக, செய்ய எண்ணியதற்காக உண்மையிலே நினைச்சார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நன்மையை செய்தால் என்ன கூலி உண்டோ அந்த கூலியை அல்லாஹ் முழுமையாக கொடுத்துறான். தஹஜ்ஜுத் தொழுகை நினைக்கிறோம், உண்மையிலே நினைக்கிறோம். ஆனால் குளிருடைய கடும் குளிர் அல்லது வேறு ஏதேனும் பாதகமான ஒரு காரியம் நம்மால செய்ய முடியல, ஆனா உள்ளத்துல உறுதியா நினைச்சோம். நபிகள் பெருமான் சொல்லி தர்றாங்க, நன்மையை செய்ய நாடினார் ஆனால் செய்யவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய ஈமானுக்கு மதிப்பு கொடுத்து, அவருடைய முழுமையான அந்த ஈமானுக்கு மதிப்பு கொடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நன்மையை செய்தால் அவருக்கு என்ன கூலி உண்டோ அந்த கூலி அல்லாஹ் அவருக்கு நிறைவாக கொடுக்கின்றான். நபிகள் பெருமான் சொல்லி தர்றாங்க. அதுபோன்று நபிகள் பெருமானார் பிறகு ஹதீஸ் சொல்லி தருவாங்க, மன் ஸஅலஹுல்லாஹு ஷஹாதத பிசுதுகின். இன்னைக்கு மார்க்கத்திற்காக போர் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு சமுதாயத்தில் இல்லை. ஆனா உண்மையிலே ஒரு மூமினுக்கு அந்த ஆசை இருக்குது. யா அல்லாஹ், எனக்கு ஷஹாதத்துடைய அந்தஸ்து வேண்டும், அதுபோன்ற ஒரு மரணம் வேண்டும் என்று உண்மையிலே ஒரு துஆ செய்கிறார், உலப்பூர்வமா துஆ செய்கிறார். நபிகள் பெருமான் சொல்றாங்க, பல்லகஹுல்லாஹு மனாசில ஷுஹதாஇ வ இம் மாத அலா ஃபிராஷிஹி. உண்மையிலேயே மனதார ஆசைப்பட்டார், உலப்பூர்வமாக துஆ செய்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் சாதாரணமாக படுக்கையில் மரணித்தாலும் அவருக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய ஷுஹதாவுடைய அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்கிறான். நபிகள் பெருமான் சொல்லி தர்றாங்க. ஆக ஒரு மூமின் மூமினாக வாழ்ந்தால், ஒரு மோமின் உண்மை மோமினாக வாழ்ந்தால் அதற்கு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கப்படக்கூடிய மதிப்புகள் என்பது, கண்ணியம் என்பது உண்மையிலே அல்லாஹ் எந்த விதமான குறைகளும் அதில் செய்வது கிடையாது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி தர்றாங்க. ஆனால் சமுதாயத்தை பொறுத்தவரை இன்று நம்மில் உள்ளவர்களே ஏதேனும் ஒரு மார்க்கத்தினுடைய காரியத்தை ஒரு சுன்னத்துங்க, இதை இப்படி இது சுன்னத்துங்க, இதை செய்யுங்க, இதுக்கு மாற்றமா செய்யாதீங்கன்னு சொன்னா என்ன சொல்றோம்? எந்த காலத்துல இருந்து இருக்கிறீங்க, அதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? நாம் சொல்லக்கூடிய வார்த்தை வேற யாரும் இல்லை. எந்த காலத்துல இருக்கீங்க, அதெல்லாம் எப்படிங்க வாழ முடியும், அதெல்லாம் எப்படிங்க செய்யும்? நமது யதார்த்த வார்த்தைகள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை குறித்துத்தான், நமது வாழ்க்கையை குறித்துத்தான் அன்றே சொல்லிவிட்டு சென்றார்கள். பின்னால் ஒரு காலம் வரும், ஹஜ்ரத் அபூ ஸஅத் ரலியல்லாஹு அறிவிப்பாங்க, லா தத்தபிஅன்ன சுனனும் மின் கப்லிக்கும் ஷிப்ரம் பிஷிப்ரின். பின்னால் ஒரு காலம் வரும், இந்த சமுதாயத்தின் நிலைமை எப்படி மாறும் தெரியுமா? முன் சென்ற ஒரு சமுதாயத்தை அணு அணுவாக, ஷிப்ரம் பிஷிப்ரின் அணு அணுவாக, திராஅம் பிதிராஇன் முலம் முலமாக, சின்ன விஷயம் கூட இருக்காது, அந்த அளவுக்கு முன் சென்ற சமுதாயத்தை என் சமுதாயம் பின்தொடரும், ஃபாலோ செய்யுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எந்த அளவிற்கு? ஹத்தா லவ் சலகு ஜுஹர லப்பின் லசலக்துமூஹு. எலி பொந்து பார்த்திருப்போம்ல, எலி பொந்து, அந்த பொந்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் அங்கும் என் சமுதாயம் பயணிக்கும். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தரக்கூடிய இமாம்கள் எழுதுறாங்க, ஏன் நபிகள் பெருமானார் ஜுஹர லப், எலி பொந்துங்க என்கின்ற உதாரணத்தை ஏன் பயன்படுத்த வேண்டும் தெரியுமா?
2 விளக்கங்கள் இமாம்கள் சொல்றாங்க. நாம் பார்த்துருப்போம், பொதுவாக எரிப்பொந்து ரொம்ப சிறுசு, ரொம்ப சிறுசு. ஒரு ஆள் உள்ள போனா மறு ஆள் உள்ள போக முடியாது. ஒரே நேரத்தில் 2 பேர் பயணப்பட முடியாது, ரொம்ப நெருக்கடியா இருக்கும். இமாம்கள் மற்றொன்று சொல்றாங்க, ரொம்ப நாற்றம் அடிக்கும், ரொம்ப நாற்றம் அடிக்கும். எனவேதான் நபிகள் பெருமானார் ஓமைப்படுத்தினார்கள் ஜுஹர லுப்பின். சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் யாரை சொல்கின்றீர்கள்? எந்த சமுதாயத்தை உங்கள் சமுதாயம் பின்தொடரும்? நீங்கள் யாரை சொல்கின்றீர்கள்? சஹாபா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல் யஹூத வன் நஸாரா, யூத நஸ்ரானிகளையா சொல்கின்றீர்கள்? அவர்களையா இந்த சமுதாயம் உங்கள் சமுதாயம் பின்தொடரும் என்று சொல்கின்றீர்கள் என்று நபிகள் பெருமானாரிடத்தில் சஹாபாக்கள் விளக்கம் கேட்ட பொழுது நபிகள் பெருமானார் அன்றே சொன்னார்கள், ஃபமன், அவனேதான், ஃபமன், அவனேதான், அவனை என் சமுதாயம் இந்த உம்மத் பின்தொடரும். எந்த அளவிற்கு? அந்த நாற்றம் எடுத்த அந்த நெருக்கடிகள் நிறைந்த ஒரு சூழலில் தான் பயணப்பட வேண்டும் என்று இருந்தாலும் அதிலும் வெட்கம் இல்லாமல் இந்த சமுதாயம் தொடரும். நாங்க ரசூலுல்லாஹ். என்ன விளக்கம் தெரியுமா? ஷரியத்தை விட்டு மற்றொன்றை பின்தொடர்வதனால் நமது வாழ்க்கை நெருக்கடிக்குள்ளாகும், நமது வாழ்க்கை நெருக்கடிக்குள்ளாகும், நமது வாழ்க்கை நாற்றம் எடுத்து போகும், சீரழிந்து போகும். இன்னைக்கெல்லாம் இஎம்ஐ இல்லாம ஒரு பொருள் வாங்குறது சாத்தியம் இல்லை. சொல்லி பாருங்க, அதெல்லாம் முடியுமாங்க? அது வட்டி, அதெல்லாம் முடியுமா? அதெல்லாம் பார்த்தா இன்னைக்கு வாழ முடியுமா? சகோதரனை பார்த்தால் சலாம் சொல்லி பழகிய சமுதாயம் இன்று ஹாய் ஹவ்வாரியில் பழக துவங்கி இருக்கின்றோம், வாழ பழகி இருக்கின்றோம். தொப்புலிலிருந்து முட்டி வரை மறைக்கப்பட வேண்டிய கலாச்சாரம் உள்ள சமுதாயம் இன்று தொடை தெரியக்கூடிய ஆடைகள் அணிய பழகி இருக்கின்றோம். சாப்பிடுகின்ற பொழுது தரையில் அமர்ந்து சாப்பிடுங்கள், அதில் நன்கு மென்று சாப்பிடுங்கள், நிதானமாக சாப்பிடுங்கள் என்று சொல்லித்தரப்பட்ட சமுதாயம், ஆரோக்கியத்தை பேண வேண்டிய சமுதாயம். இன்று யாசகனை போல் கைகளில் ஏந்தி கொண்டு சாப்பிடுவதை பெருமையின்றி கலாச்சாரமாக பின்பற்ற துவங்கி இருக்கின்றோம். குர்ஆன் தான், குர்ஆனிய கல்விதான் எனது அடிப்படை என்று போதித்து வந்த ஒரு சமுதாயத்தில் குர்ஆன் தேவையில்லை, உலக கல்வி பிரதானமானது என்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு, கால சூழ்நிலைக்கு மாற துவங்கி இருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் பெருமானார் நம்மை குறித்து தான் சொன்னார்கள், இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை என் சமுதாயமே சந்திக்கும், அதை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அந்த வாழ்க்கை நாற்றமடுத்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நாற்றமடுத்த வாழ்க்கை நெருக்கடியை தருமே தவிர ஒருபோதும் நிம்மதியை தராது. இன்று அந்த வகையில் இன்னும் ஒரு 2-3 தினங்களில் உலகமே கொண்டாட இருக்கின்ற நியூ இயர், அதற்குண்டான வரவேற்புகள், அதற்குண்டான செலவழிப்புகள், அன்றைய மறுநாள் தினசரியை பார்த்தா தெரியும் எத்தனை கோடிக்கு மது விற்பனை செய்யப்பட்டது என்பது. தயவு கூறுங்க அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறிப்பா இஸ்லாமிய பெற்றோர்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நாம் பின்பற்ற வேண்டிய கலாச்சாரம் அல்ல அது. ஒரு சின்ன கேக்கு தானே வாங்குறா, இதுல என்ன இருக்குது? ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியே தானே போறா, இதுல என்ன இருக்குது? பீச்சுக்கு தானே போறா, இதுல என்ன இருக்குது? நமக்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் அல்ல. அது மார்க்கம் கற்றுத்தந்த, நாம் பின்பற்ற வேண்டிய, ஃபாலோ செய்ய வேண்டிய ஒரு நடைமுறையே அல்ல. குழந்தைகளுக்கு தயவு கூர்ந்து எடுத்து சொல்லுங்கள். முழுக்க முழுக்க இஸ்லாத்தினால் தடுக்கப்பட்ட, மார்க்கத்திற்கு புறம்பான மதுவில் இருந்து, ஆண் பெண் ஒன்று கூடுதலில் இருந்து, மறுநாள் பத்திரிகையை பார்த்தால் தெரியும் எத்தனை விபத்துகள், எத்தனை உயிர் பலிகள், எத்தனை பெண்களுடைய கற்புகள் சூறையாடப்பட்டது, எத்தனை கோடிக்கு மது விற்பனை. ஒரு சின்ன தெருவில் வெளியேதான் வைக்கிறான். நமக்கும் அந்த கலாச்சாரத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இறுதியாக ஒன்றை இப்படி சொல்லலாம், கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி தருவார்கள், வஜுஇல ذுல்லு
இந்த சமுதாயத்திற்குண்டான இழிவும் வஸ்ஸிகாரு இந்த சமுதாயத்திற்குண்டான சிறுமைப்படுத்துதலும் கேவலமும் எங்கிருந்து துவங்கும் தெரியுமா? நபிகள் பெருமானார் சொல்வார்கள், அலா மன் காலஃப அம்ரி, என் காரியத்திற்கு நீங்கள் எப்பொழுது மாற்றம் செய்கின்றீர்களோ, என்னால் காட்டித்தரப்படாத என்னால் சொல்லித்தரப்படாத காரியத்தை நீங்கள் எப்பொழுது பின்பற்றுகின்றீர்களோ எண்ணிக்கொள்ளுங்கள். உலகத்திற்கே பெருமையாக இருக்கலாம், உலகமே செய்யலாம், ஆனால் என்னால் காட்டித்தரப்படாத ஒரு காரியத்தை நீங்கள் செய்கின்ற பொழுது, எனது கூற்றிற்கு நீங்கள் மாற்றம் செய்கின்ற பொழுது நபிகள் பெருமானார் விடுத்த எச்சரிக்கை, வஜுஇல ஸில்லு வஸ்ஸிகாரு, உங்களை சிறுமைப்படுத்துதலும் கேவலமும் இழிவும் உங்களை அடைந்தே தீரும் என்றார்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமுதாயத்தின் பாதைகள் ஏற்கனவே இஸ்லாமிய மரபுகளிலிருந்து மாறி போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் வளரும் தலைமுறைகளை இன்ஷா அல்லாஹ் மிக மிக கண்காணிப்போடு, இதெல்லாம் தப்பா நினைக்காதீங்க, இதுக்கு தான் அனுமதி கேட்கிறான் நினைக்காதீங்க. கண்டிப்பாக மார்க்கம் தடுத்ததை தவறு என்று சொல்லி பழகுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த காரியங்களை யாரின் வழிகாட்டுதலை பின்பற்றுவதன் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு வெற்றியும் நிம்மதியும் என்று அல்லாஹ்வினாலும் ரசூலினாலும் காட்டித்தரப்பட்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட நல்வழி பாதைகளை தேர்ந்தெடுத்து வாழக்கூடிய நர்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.